பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் திருவிடை. தமிழக சட்டப்பேரவையில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயன் பட்ஜெட் விவாத நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. பேசும்போது அமைச்சர் குறுக்கிட்டு அவர் மீது சபாநாயகரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லும்போது அவர் வெளியில் பேசிய பேச்சுக்கு ஏற்கனவே கைது, அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு அந்த கட்சி தலைமைகள்லாம் இதெல்லாம் கண்டிக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு. பேசும்போது கலைஞர் அவர்களை நள்ளிரவில் கைது செய்தது எனக்கு கவலை அளித்தது, கனத்த இதயத்தை கொண்டு வந்தது, நான் என் மனைவியிடம் சொன்னேன், அவரும் வருத்தப்பட்டார் அப்படின்னு பேசுகிறார். இப்போ இந்த இடத்துல சட்டப்பேரவையில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சபாநாயகர் பேசுகிறார் அப்படின்போது அங்கே ஒரு குரல் மட்டும் வருது, சட்டத்தின்படி அது நடவடிக்கை எடுக்கப்பட்டது, சட்ட நடவடிக்கை அது அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், அது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் அதிமுகவுடைய எதிர்வினையாக எதுவும் தெரியல. இப்போ அதிமுகவில் பிரிந்து தாவேகாவுக்கு போனவர்கள், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போனவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, இன்றைக்கும் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் உள்ளிட்டோர் எடப்பாடி மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க எடப்பாடி முயற்சித்தார், திமுகவுடன் சேர பார்த்தது எங்களுக்கு பிடித்தமில்லை அப்படின்றது தான் இவங்க சொல்கிற காரணம். வைகை செல்வன் உட்பட தாவேகாவில் இணைந்தவர்கள் சொல்கிற விஷயம், திமுக எங்களுடைய பிரதான எதிரி, அதுதான் அதிமுகவுடைய நிலைப்பாடு அப்படின்னு. அப்போ இந்த பிரதான எதிரி அதிமுகவின் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லும்போது அந்த கட்சி தலைவர் செய்தது தவறு அப்படின்றது சபாநாயகர் சொல்கிறார் அப்படின்போது இந்த அதிமுகவில் ஒரு பெரிய அளவுக்கு கொள்கை இல்லை கோட்பாடு, தலைவர் மீதான பற்றுதல் அப்படிலாம் இல்லை, ஒரு பலவீனம் அடைந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி தெரியுதா? இல்லை, நம்ம அந்த சட்டசபையில் நேற்று சபாநாயகர் அவர்கள் பேசுனதை வச்சு அதை மட்டுமே நம்ம முழுசாக எடுத்துட முடியாது. இன்றைக்கி அதிமுகவில் பிரச்சனை இருக்கான்னா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு உண்டான ஏற்கனவே இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா பிரச்சனை இருக்குதெல்லாம் ஓகே, ஆனால் வெளிப்படையாக வெளியில் ஒரு காரணம் சொல்லக்கூடிய விஷயம் எடப்பாடி திமுகவுடன் பேசிக்கிட்டார், கைகோர்க்க முற்படுகிறார், அது திமுகவோடு போகிறது எங்களுக்கு பிடித்தமில்லை என்பது மக்கள் எதிர்பார்க்குறது. ஆமாம், எடப்பாடி திமுகவுடன் கை கோர்த்தால் எப்படி இவர்கள் இருப்பார்கள் ஒரு நியாயத்தை வெளிப்படுத்த பார்க்குறாங்கல்ல. அப்போ இந்த இடத்துல ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்னாடி செய்யப்பட்ட கைது விவகாரத்தை பேசும்போது தாவேகாவுக்கு போனவர்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும், இல்லை அதிமுகவிலே இருப்பவர்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு இடம் நிற்குதா? இல்லை, அவர் இன்றைக்கி அவர் ஜேசிடி பிரபாகரன் அவருடைய அந்த ஸ்பீச்சை கேட்கும்போது நமக்கு எப்படி தோணுது அப்படின்னாக்கா, அவர் தெளிவாக சொல்கிறாரு, அவருக்கு தெரியும் எல்லாத்துக்குமே அவர் எம்ஜிஆரினுடைய விசுவாசிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க ஐயா கலைஞர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவருடைய மனைவியும் எம்ஜிஆரினுடைய ஆகச்சிறந்த மதிப்பு வைக்கிறவங்கிறது அவரே சொல்கிறாரு. அவரே என்ன சொல்கிறாரு, என்னங்க இவர் இவ்வளோ வயசானவரை இவ்வளோ நேரத்தில் உள்ளார பூந்து அரெஸ்ட் பண்ணணுமா, இது தேவையில்லாத நடவடிக்கை தானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே இவர் ஐயா மூப்பனார்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அறிக்கை விடணும்னு சொல்கிறாங்க. அப்போது அறிக்கை விடணும்னு சில பேர் எங்களை மாதிரி, அறிக்கை வேண்டான்னு சொல்கிறீங்க சில பேர். அப்புறம் நேரில் போய் பார்த்து பேசி எல்லாம் அறிக்கை விட வச்சோங்கிறத அவர் சொல்கிறாரு. அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அப்போ அவர் சொல்ல வர்றது என்னன்னா, யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அதை கண்டிக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தால் அதை கண்டிக்கிறது கட்சி ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு நடுநிலையாக இருந்து சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஐயா மார்கண்டேயன் அவர்கள் ஒரு கட்சி தலைவரை விஜய் அவர்களை நான் விழா எலும்பையெல்லாம் உடச்சிடும் போது இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணுங்கும் போது அவர் ஏற்கனவே அதை தான் நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு குழு அமைக்கப்படுது. அந்த குழு அமைச்சதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை அந்த குழுக்கிட்ட நம்ம கொடுத்து அதுக்கு மேலே என்ன நடவடிக்கைங்கிறத பார்க்கலாங்கிறது சொல்கிறாரு. இதில் என்ன ஒன்றுன்னா, தான் எம்ஜிஆரினுடைய விசுவாசியாக ரசிகராக அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆளாக இருந்தால் கூட அவர் வழித்தோன்றலாகிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் ஐயா கலைஞரை இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டு அந்த வயதில் கைது செய்யப்பட்டதை நம்ம பக்கா அதிமுககாரராக இருந்திருந்தாலும் கூட இது தேவையற்றதுங்கிறது எங்களுக்கே தோணி நாங்கள் சொன்னோம். ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவர் மார்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்படும் போது அவர் ட்வீட் போடுறார், ஜனநாயக பண்புகள் எல்லாம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையை மட்டும் கண்டிக்கிறாரே ஒழிய எந்த இடத்துலையுமே அவர் ஐயா மார்கண்டேயன் பேசின பேச்சு தவறுங்கிற அந்த கண்டனம் ஒரு இடத்துல கூட இல்லை. அடுத்தது இப்போ சமீபமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே எடுத்த நடவடிக்கையும் போது கூட இவர் உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார், ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் அதை புரிஞ்சிக்காமல் அவருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா போட்டிருக்கார். அப்போது
ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அப்பான்னு சொல்லி பிராண்டிங் பண்ணார். அந்த இதுதான் எல்லாத்துக்குமே அப்பான்னு சொல்லும்போது அந்த இடத்துல நடிகை த்ரிஷா இருந்தாலும் த்ரிஷாக்கும் அவர் தான் அப்பா. அப்போ த்ரிஷாவுக்கும் இந்த இடத்துல சபாநாயகர் வந்து அன்றைய கைதை வந்து தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டும் போது பெரிய தலைவர்கள் ஏன் இரவு நேரத்தில் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்றது இன்னைக்கு உதயநிதி கைதின் போது கூட தெரிஞ்சிருக்கும். என்ன காரணம்னா பகல் நேரத்தில் கைது செய்ய போது பிரச்சனை, சாலை மறியல், மக்களுக்கு இடையூறு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் வரும். அப்போ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை கைது செய்யப்படும் போது இந்த சூழல் வரும்னா அன்றைய காலகட்டங்களில் தலைவர்களை, முக்கிய தலைவர்கள் கைதுன்ற நடவடிக்கையை வந்து இரவு நேரத்தில் வைத்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அந்த காரணத்திற்காக தான் அதை செய்ய போகிறாங்களே. ஏதோ திட்டமிட்டு இரவு நேரத்தில் ஒரு முதியவரை கைது செய்து விட வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு துணி இன்றைய தலைமுறையினருக்கு தெரியும் போது, அப்போ ஜெயலலிதா தைரியமானவர், அவரின் வழியில் எங்கள் முதலமைச்சர் செயல்படுகிறார் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அன்னைக்கே பேசுகிறாரு. அப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா தைரியமானவர்னா அவர் எடுத்த நடவடிக்கையை தவறு அப்படின்னு சபாநாயகர் பேசுகிறார். இது என்ன விதமான தாக்கத்தை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும்? அப்போ அந்த அதிமுக கட்சியை நான் இந்த இடத்துல வந்து பார்க்கறது, அப்போ கட்சி ஒரு பலமாக இருந்திருந்தால் இந்நேரம் இந்த விஷயத்தை இவ்வளவு எளிதாக எந்த கருத்தும் தெரிவிக்காமல் அமைதி காத்திருப்பார்களா அப்படின்றதுக்காக கேட்குறேன். ஜேசிடி அவர்கள் சொல்கிறது வந்து அது கைது தவறு, முற்றிலும் தவறுங்கிறத பேசல. அந்த வயசானவரை நீங்கள் அந்த நேரத்தில் ஏன் கைது பண்ணுறீங்க? இல்லை, அதுதான் அந்த இரவு நேரம் சொல்கிற விஷயம். இரவு நேரம் ஏன் கைது தான் சொல்கிறேன். இரவு ஒன்று, வயதும் ஒன்று. ஆமாம், உதயநிதி கைதப்ப எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மக்களுக்கு பாதிப்பு? அதனால தான் உதயநிதி கைது கூட பாருங்க 7 மணிக்கெல்லாம் அவங்க போகிறாங்க. ஆமா, இல்ல 7 மணில இருந்து லேட் பண்றாங்க இடங்கள்ல சாலைகள். ஆமா, அதுதான். அதனால தான் அவங்க நேரத்துல போறது. ஆமா, நீங்க வந்து இல்ல அவர் சொல்றாரு அங்கேயும் இல்லைங்க, டைம் ஆக இது ப்ராப்ளம் ஆகும், நீங்க அனுப்புங்க, நாங்க என்கொயரி பண்ணணுங்கிறாங்க. பட் இவங்க சைட்ல இருந்து லேட் பண்றதே பிரச்சனை வரணுங்கிறதுக்கு தான். அதுதான் சொல்றேன். அப்ப அது அந்த தன்மை இருக்குது இல்ல. இப்ப இதுல அன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசாங்கம் ஒரு கைது நடவடிக்கை சட்ட ரீதியாக கொண்டு போகிறது அப்படின்னு அவங்க சொல்லலாம். நாங்கள் வந்து இவங்களுக்கு உரிய விஷயங்களை என்னென்ன எடுத்துக்கணுமோ திமுக அதை எடுத்துக்குது. ஆனால் மக்களுக்கு அன்னைக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள், பேருந்துகளில் செல்லக்கூடிய மக்கள். இப்போ 2 அமைச்சர்களே சென்னையில் வந்து இருசக்கர வாகனத்தில் செல்கிறாங்க. காரணம் என்னென்னா போக்குவரத்து நெரிசல் அப்படின்றாங்க. இப்போ ஒரு அமைச்சர்களுக்கு அனைத்து வசதிகளும் அதிகாரமும் இருக்கக்கூடிய போக்குவரத்து காவலர்கள் சரி செய்து கொடுக்கக்கூடிய இடமெல்லாம் இருந்தால் கூட போக முடியாத ஒரு சூழலில் சாதாரண மக்கள், அன்றைய பிழைப்புக்காக அன்றாடம் வேலை செய்யக்கூடிய மக்கள், அப்போ இவர்களுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான பிரச்சனை இருக்கும்? இதெல்லாம் குறைக்கிறதுக்கு தேவையற்றதை தவிர்ப்பதற்கு அதுல தவறுன்றது எந்த இடத்துல வந்துடும்? ஏன் இது தேவையில்லாத? ஏன்னா இந்த விஷயத்திற்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் தொடர்பும் இருக்கிற மாதிரி தெரியல. எதுக்காக சொல்கிறேன்னா அதிமுகவுடைய தலைவர் அப்படின்னு இன்னும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்த தாவேகா கட்சி இந்த கட்சி அதிமுக இன்னொரு அதிமுக அப்படின்னு கிளைம் பண்றாரு. இந்த ஆட்சி அதிமுக ஆட்சி தான். ஏன்னா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார் சட்டப்பேரவையில் பேசும்போது, அதிமுக ஆட்சி மீண்டும் வரும் அப்படின்னு பேசும்போது அவர் சொல்கிறாரு நடக்கிறதே அதிமுக ஆட்சி தாங்க அப்படின்றது ஆதவ அர்ஜுனா சொல்கிறார். அப்போ இங்கே எங்கே முரண்பாடு வருது? ஏன்னா திமுக எதிர்ப்பு அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு போகும்போது இல்லை திமுக ஆதரவு நிலைப்பாடு அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து நிற்குது. அதிமுகவிலிருந்து பிரிந்து தாவேகாவுக்கு போனவர்கள் ஏன் நாங்கள் தாவேகாவிற்கு செல்கிறோம் என்றால் எங்கள் தலைவர்கள் எதிர்த்த திமுகவுடன் கைகோர்க்கிறார் எடப்பாடி, அதனால் நாங்கள் செல்கிறோம் போது இங்கே ஒரு பெரிய முரண் வந்து நிற்கலையா? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது நியாயமானது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் இப்போ ஆதவ அர்ஜுனாவே அவர் என்ன சொல்கிறாரு, நடக்கிறதே அதிமுக ஆட்சின்னு சொல்கிறதே எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் நடக்கிறது தாவேகா ஆட்சி, நடக்கிறது விஜய் அவர்களுடைய ஆட்சின்னு தான் நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் நடக்கிறதே அதிமுக ஆட்சின்னா நீங்கள் அப்போது தாவேகாங்கிறது யாருங்கிற கேள்வி வந்துடும். எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்குது. அவங்களுடைய பொலிட்டிக்கலாக எந்த ஆங்கிள் அவங்க பார்க்குறாங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிமுகவை சொல்லி அதிமுகவை பலகீனப்படுத்துகிறாங்க. நீங்கள் கேட்குற மாதிரி அதிமுகவிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நம்மளே வந்து, ஏன்னா அதனால தான் வந்து முதல்ல தாவேகா வந்து 5 கொள்கை தலைவர்களை சொல்கிறாங்க. அந்த 5 கொள்கை தலைவர்களை சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அரசியல் குருமார்கள்னு 2 பேர்த்த கொண்டு வராங்க. அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் வந்து அரசியல் வழிகாட்டின்னு கொண்டு வராங்க. அப்போ அவங்க 2 பேர்த்தையும் வந்து இவங்க ஸ்வீகரிக்கிறாங்க. அண்ணா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவான தலைவராக இருக்கார். எம்ஜிஆர் அவர்கள்ங்கிறது வந்து இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட எல்லாமே இருந்தாலும் அரசியல் சார்புன்னு வரும்போது அதிமுகவினுடைய பிம்பம் தான் அது. ஸோ அப்போ அந்த அதிமுக மேஜர்லி வந்து பார்த்திங்கனாக்கா கவர்றதுக்காக அவங்க எம்ஜிஆர்னுடைய இதை எடுக்கிறாங்க. அவங்களுடைய வழியில் தான் வரணும்னு இப்போ சமீபமாக வந்த படத்தில் கூட அந்த சாட்டை எழுட்டு சொல்கிறத பூராமே அதனுடைய இது. அண்ணா அவர்கள்ங்கும்போது அண்ணா தான் ஒரு ஆரிஜின். திமுக வர்றதுக்காகட்டும் சரி, அதிமுக வர்றதுக்காகட்டும் அண்ணா அவனுடைய ஆரிஜின். அப்போ வந்து அவங்க
இந்த ஓவராலாக இந்த திராவிட அரசியலை வந்து தன்னுடைய பக்கத்தில் வந்து கொண்டு வரதுக்காக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ். அது யாரும் குறை சொல்ல முடியாது. அது கரெக்ட். இப்போ நீங்கள் சட்டப்பேரவையிலே பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம் தொடர்பாக ஆதவர்ஜனா பேசும்போது இப்போ அதிமுக அந்த இடத்துல அமைதி காக்கணும். அம்மா உணவகத்தை திமுக சரியாக நடத்துச்சா இல்லையானா அதிமுக தரப்புலேருந்து இல்லைங்க சரியாக நடத்துனாங்கன்ற ஒரு இடத்துக்கு வர முடியாது, நகர முடியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு அரசியல் போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. ஆமாம், அப்படி இருக்கும்போது திடீர்னு சபாநாயகர் பேசிய விஷயம் ஒருவேளை திமுகவும் அரவணைக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு தாவேக்கா செல்கிறதா? இல்லை, திமுகவை இவங்க அரவணைக்கிற அளவுக்கு போகல அவங்க. இப்போ அதிமுகவினுடைய, ஏன்னா முத்தமிழறிஞர் கலைஞருடைய அந்த இரவு நேர கைது என்னை கலங்கடித்தது அப்படின்னு பேசும்போது ஒருவேளை ஒரு சாஃப்ட் கார்னர் எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குதா? இல்லை, அவர் வந்து என்னன்னா, அவர் அந்த இடத்துல சொல்கிறது வந்து தலைவராக இருந்தவர், இவர் தமிழகத்தினுடைய தலைவராக இருந்தவர், கட்சிக்கும் அப்பாற்பட்டு ஐயா கருணாநிதி அவர்களால் தமிழகம் பலன் பெற்றிருக்குங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. அதிமுகவும் திமுகவும் மேலே நமக்கு ஏகப்பட்ட அரசியல் குற்றச்சாட்டுகள், லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள், மக்கள் விரோத போக்குகள், நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றுமே செய்யலை அப்படின்னு யாருமே சொல்லவும் முடியாது. நல்லதுக்கும் அவங்க தான் காரணம், இன்னைக்கு இருக்கிற கெட்டதுக்கும் அவங்க தான் காரணம். அப்போ இன்னைக்கு அதிமுகவுடைய இக்கட்டான சூழ்நிலை என்னன்னா, அம்மா உணவகத்துக்கு வந்து திமுக ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறத சொன்னாலும் அதிமுக வந்து தாவேக்கா வாதிக்கிற மாதிரி ஆகிடும். திமுக பண்ணல, இப்போ தாவேக்கா சரியாக பண்ணுறாங்கன்னாலும் அப்போ இவங்களே வந்து அதிமுக அவங்க ஆதவர்ஜனா சொல்கிறாரு பாருங்க, அதை இவங்க என்டோர்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ எடப்பாடியார் அவர்களுக்கு அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இப்போ நீங்கள் வந்து ஒரு எதிரும் புதிருமா இது வரைக்கும் வெறும் திமுக அதிமுக ஆகும்போது உங்களுக்கு அந்த காயை நவுத்துறது ஈஸி. இப்போ இந்த மூன்றுங்க வந்து இது ட்ரையாங்கிள்ங்கிறனால எல்லா கட்சிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எழுதிங்கன்னா இன்னொரு பக்கம் மாட்டும். அந்த சிக்கல் வந்து எல்லா கட்சிக்குமே இருக்குது. இப்போ அதுதான் நீங்கள் இப்போ தாவேக்கா பக்கம் நீங்கள் ஜேசிடி அவர்கள் சொல்கிறதும் ஆதவர்ஜனா சொல்கிறதுக்கும் உண்டான முரண்பாடும் இந்த முக்கோண அரசியல்னால தான் பிரச்சனை. இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து இந்த இடத்துல இப்போ அமைதியாக இருக்க வேண்டியதுக்கு காரணமும் இந்த முக்கோண அரசியல் இது. அப்போ இன்னைக்கு திமுகவும் வந்து இப்போ கலைஞர் அவர்களுடைய கைதை வந்து எதிர்த்து ஜேசிடி பிரபாகர் பேசியிருந்தாருன்னா கூட அதற்கு ஆதரவு கொடுக்காம அமைதி காக்கிறது இந்த முக்கோண அரசியல்னால தான். அப்போ இந்த தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. 3 பேர்த்துக்குமே இந்த முக்கோண அரசியலில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன போகிறதுல பெரிய இடைஞ்சல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அது உங்கள் பார்வை நியாயமான பார்வை தான். அப்போ இந்த இடத்துல அவர் வெளிப்படையாக நம்ம பார்க்கறது என்னன்னாக்கா, தவறு யாரு செஞ்சாலும் நம்ம கண்டிக்கணும், நல்லது செய்யும் போது அதை பாராட்டணும். தவறுகள் இன்னைக்கு வந்து ஐயா மார்கண்டேயன் வந்து அவர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்கிறாரு கைதை, ஆனால் அவர் பேசின பேச்சை கண்டிக்கல. இல்லை, அதை தான் மார்கண்டேயன் சட்டப்பேரவையில் பதிவு செய்து விட்டார். என்னன்னா, ஸ்டாலின் என்னை அழைத்து சொன்னார், அந்த அறிவுரை சொன்னார், முதலமைச்சர் அப்படி பேசிடக்கூடாதுன்னு, சிறைச்சாலையில் வந்து சந்தித்த உதயநிதி சொன்னார், கனிமொழி சொன்னார் அப்படின்றத அவர் எங்களுடைய தலைவர்கள் எனக்கு வந்து அறிவுறுத்தினார்கள் அப்படி என்பதை சம்பந்தப்பட்ட மார்கண்டேயன் சட்டப்பேரவையில் பதிவு செய்கிறார். அவர் சொல்றதை விட திருமலை ஐயா ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு ட்வீட் போட்ட அன்னைக்கே முதல்ல வந்து இந்த மாதிரி முதல்வரின் முதுகெலும்பை இந்த மாதிரி வந்து ஒரு அநாகரிகமான முறையில் வன்முறை பேச்சை பேசினிய எம்எல்ஏ, எங்கள் கட்சியை சார்ந்த எம்எல்ஏ மார்கண்டேயனுக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன். இருந்த போதிலும் அவர் ஒரு எம்எல்ஏவாக இருப்பார்னால் அவர் சொன்ன ஒரு பேச்சின் அடிப்படைக்காகவே கைது செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை, அதையும் கண்டிக்கிறேன்னா கரெக்டான. இன்னைக்கு ஐயா ஸ்டாலினுக்கு நம்ம இன்னைக்கு ஆதரவாக பேசலாம். கரெக்டாக பாருங்க, அவர் பேசுனதையும் கண்டிச்சிருக்காரு இல்லைங்க, இதையும் கண்டிக்கிறாரு, அரசியலெல்லாம் இல்லை அப்படிங்களா. அதே மாதிரி உதயநிதி அவர்கள் பேசுறதையும் வந்து ஐயா ஸ்டாலின் நியாயப்படுத்துறார். அவர் அப்படியெல்லாம் பேசல, எதிர்க்கட்சி தலைவர்கள் கண்டனம். எடப்பாடியா என்ன சொல்றாரு, இவருக்கு வாய் போட்டு போடணுங்கிற நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவருக்கு வாய் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காருன்னு கண்டிக்கிறார் எடப்பாடியார். தாவேக்காவினுடைய அரசாங்கம் இவரை வந்து கைது பண்ணதையும் கண்டிக்குது. அப்போ அந்த இடத்துல அவர் எடப்பாடியார் கரெக்டாக பேசியிருக்காருன்னு நம்ம சொல்கிறோம். அதை ஏன் ஐயா ஸ்டாலின் பேச மறுக்கிறாருங்கிறதான் நம்மளுடைய கேள்வி. இப்போ இவர் வந்து எம்எல்ஏ வந்து இல்லை எனக்கு கனிமொழி அம்மையார் அறிவுரை சொன்னாங்க, உதயநிதி அறிவுரை சொன்னாங்க, ஐயா ஸ்டாலின் அறிவுரை சொன்னாங்கன்னா அது உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லை நீங்கள் இன்றைக்கி பேட்ச் ஒர்க் பண்ணுறீங்களான்னு தெரியாது. ஆனால் இதுக்காக மெனக்கெட்டு உட்கார்ந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போடுறார். அதில் ஒரு வார்த்தை, இந்த மாதிரி பேசுனது தவறு, இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, அப்படி கூட பண்ணலாமே. இருந்த போதிலும் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, இருந்தாலும் இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு 2 பேர்த்துக்குமே அந்த ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருக்கலாமே. அப்போ அதைத்தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அந்த எபிசோடு சட்டசபையில் நடந்ததில் யார் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு அநியாயம் இருக்கும்போது அதை சுட்டி காட்ட வேண்டியது ஒவ்வொரு கட்சியினுடைய தலைமையினுடைய கடமையாக இருக்கணுங்கிறது தான். அந்த இன்சைட்டு தான் எனக்கு நான் இந்த எபிசோட்லேருந்து ஓவராலாக நான் எடுத்துக்கிறேன். நன்றி சார். நன்றி திருமலை.
வணக்கம்.